Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் குழம்பு ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ரெசிபியை கண்ட்ரி ப்ரான்ஸ் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ஈஸி தான் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மோர்டர் அண்ட் பெஸ்ட்டில் வச்சு நல்லா இடிச்சிக்கோங்க. வெங்காயத்தை இடித்து சேர்க்கறது தான் இதுக்கு டேஸ்ட்டு சேர்க்கும், அதனால் வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசியை அலசி வச்ச 3வது தண்ணியில் இந்த மாதிரி புளியை ஆட் பண்ணி நல்லா புளியை கரைச்சி புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 4 to 5 tablespoons ஆஃப் ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக காரக்குழம்பு, இறால் குழம்பு இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸ்க்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விடணும். வெந்தயம் லைட் ப்ரௌன் கலரில் மாறணும், அவ்வளோதான். நிறைய ரொம்ப ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற ப்ரானை நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோடையே சேர்ந்து இந்த ப்ரான் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்டெல்லாம் நல்லா இன்கார்ப்ரேட் ஆகும் ப்ரான்குள்ளே. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருந்தது அப்படின்னா அது 2 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் விற்கிற சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட் வேணாலும் நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு பொறுமையாக கொதிக்க ஆரம்பித்து நல்லா நம்மளுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கிடைக்கும். ஃபைனலாக இதை இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிடலாம். சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை இதுக்கெல்லாமும் பர்ஃபெக்டாக இந்த குழம்பு செட் ஆகும். ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.